ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் என்று இந்த வார்த்தைகளிலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதிலே மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் ஒன்று தேவனுக்கு அல்லது பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்கிறவைகளாய் நம்முடைய வார்த்தைகள் செயல்படுகிறது. When we speak the word of faith, you give dominion to God. நீங்க எதிர்மறையான அவிவிசுவாச வார்த்தைகளை பேசுகிற பொழுது பிசாசுக்கு உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் கொடுத்தவர்களாய் இருக்கிறீர்கள். நாம் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது, நாம் இயேசு ராஜா என்னுடைய இரட்சகர் தெய்வம் என்று அறிக்கை செய்த பொழுது, அவர் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிறார். அவருக்கு தான் நம்ம மேல் அதிகாரம். ஆனால் தவறி நம்ம தவறாக நம்ம என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால், எனக்கு நல்லது நடக்குமோ, இல்லை வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பனோ, என் சரீரம் சுகமாகுமோ, என்ற பிரச்சனைகள் மாறாதா என்று சொல்லி நாம பிசாசுக்கு அவ்விதமான சந்தேகமான இடங்களை கொடுக்கிற பொழுது நம்முடைய ஜெயத்துக்கு அந்த வார்த்தைகளே தடையாய் மாறிவிடுகிறது. நம்ம பேசுகிற வார்த்தைக்கு தான் பிசாசு காத்து கொண்டிருக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்ம கிறிஸ்தவங்களா கூட இருக்கலாம், நீங்க தவறி அவிவிசுவாச வார்த்தைகளை பேசுகிற பொழுது பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மீது அதிகாரத்தை கொடுக்கிறோம். அதனால தான் நமக்கு ஜெயம் வருகிறதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பயத்தை பேசாதீங்க. நான் துக்கமாகவே இருக்கிறேன், எனக்கு மனசே சரியில்லை, அப்படி பேசாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்? கர்த்தர் என்னை தம்முடைய ஆனந்த தைலத்தினால் என்னை நிரப்புகிறார், தேவன் என்னை தம்முடைய மகிழ்ச்சினால என்னை இடை கட்டுகிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். பயத்தை பேசக்கூடாது, நம்ம பலவீனத்தை பேசக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவ கிருபை என் மேல இருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். தேவனுடைய பலன், அன்பு, கிளியர் மைண்ட், சவுண்ட் மைண்ட் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். குழப்பமான மனம் இல்ல, நான் என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல, கன்ஃபியூஷனா இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது. ஐ எம் கோயிங் டு டிசைட் வெரி கிளியர் கட். எல்லாவற்றையும் நான் அப்படி செய்ய போகிறேன். காரணம், தேவன் எனக்கு அவ்விதமான மனநிலையை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஐ ஹேவ் த பிளஸிங் சீட் இன்சைட் மீ. ஆசீர்வாதத்துக்கான விதைகள் எனக்குள்ள இருக்கிறது, ஜீவனுக்கான விதைகள் எனக்குள்ள இருக்கிறது, கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுமே தவிர நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஃபெயிலியர் வேர்ட்ஸ், ஃபியரை பத்தி, டிஸ்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் எதையும் பேசவே கூடாது. கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகள் பேசக்கூடாது. நீங்க பேசினீங்கன்னா உங்களுக்கே தெரியாது, நீங்கள் ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் வைப்ட் அவுட். அப்படிதான் சொல்லணும். ஆவிக்குரிய விதமாய் நீங்கள் தோற்று போனவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். எப்படி? நீங்க பேசுற வார்த்தையினாலே. அதனால எந்த நெகட்டிவ் வேர்டும் பேசாதீங்க. பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்கிறவர்களாய் மாறாதிருங்கள். தேவனுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை, அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிறதுனாலே சுதந்தரிப்போம், ஜெயமாய் வாழ்வோம். ஆமேன். ஜெபிக்கலாம். பரிசுத்தரும் மீட்புறமான எங்கள் தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு பேச சொல்லி தந்தவர் எமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய தேவன் நீ, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவனையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தின் வைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் எதிர்மறையான குறைவான வார்த்தைகள், இருளின் அதிகாரம் வரத்தக்கதான சந்தர்ப்பத்தின் வார்த்தைகளை இவருடைய வாய்களிலிருந்து உச்சரிக்காதபடி இந்த பிள்ளைகளுக்கு எல்லா சத்தனுடைய பலவீன மனநிலைகள் உடைந்து அந்த வார்த்தைகளும் இவரிடத்திலிருந்து எடுபட்டு போவதாக. உம்மை கனப்படுத்தி பேசுகிற விசுவாச வார்த்தைகளையும் அறிக்கைகளுமே இவர்கள் செய்து இவர்கள் உம்முடையவர்கள் என்பதை விளங்க செய்வீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
God bless you.